ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டகி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூட்டரோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர் வந்து த நியூ வெஸ்பா LX 125. அண்ட் இந்த வெஸ்பா ஸ்கூட்டருக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்கு. அண்ட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்பா ஸ்கூட்டர் வந்து பியாஜோ கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனி வந்து இட்டாலியன் பேஸ்ட் பிராண்ட். அண்ட் அந்த பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 1884லேருந்து ஸ்கூட்டர்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டர் வந்து 1946ல் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட 74 இயர்ஸாக பியாஜோ வந்து இந்த வெஸ்பா ஸ்கூட்டரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டர்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த ஸ்கூட்டரோட டிசைன் தான். இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஐகானிக்கா இருக்கு. அண்ட் அந்த விண்டேஜ் ஸ்டைல்ல இன்னும் அப்படியே கேரி அவுட் பண்ணிட்டு கொண்டு இருக்காங்க. அண்ட் இது மற்ற ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டிசைன் ரொம்பவே யூனிக்கா இருக்கு. அண்ட் மற்ற ஸ்கூட்டர்ஸ் இல்லாதது இந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஸ்கூட்டர்ல யூஸ் பண்ணிருக்க வந்து மோனோகாக் சாசஸ். ஸோ இந்த பைக்குடைய ஃப்ரேம்ல எங்கேயுமே நட்டோ போல்ட்டோ இல்ல ரிவேட்டோ இருக்காது. இந்த வண்டியோடைய ஃப்ரேம் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் அலுமினியம் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. அண்ட் அதனுடைய மெயின் யூஸ் என்னன்னா இந்த வண்டி வந்து ரொம்பவே ஃபர்மா இருக்கும். அண்ட் மற்ற ஸ்கூட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சாசிஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பியாஜோ கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற பெயிண்ட் வந்து ஒரு 3 லேயர் பெயிண்ட். ஸோ இந்த 3 லேயர் பெயிண்ட் கொடுத்துருக்கனால பியாஜோ கம்பெனி என்ன கிளைம் பண்றாங்கன்னா லைஃப் டைம் இந்த பெயிண்ட் வந்து ஃபேடே ஆகாதுன்னு சொல்றாங்க. அண்ட் அது மார்க்கெட்ல இருக்கிற மற்ற எந்த ஸ்கூட்டர்லயுமே இந்த ஃபீச்சரை ப்ரொவைட் பண்ணல. ஸோ பியாஜோ வந்து என்ன சொல்றாங்கன்னா மற்ற ஸ்கூட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு லக்ஸரி ஸ்கூட்டர்னு சொல்றாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பியாஜோ வந்து இந்த வெஸ்பா ஸ்கூட்டர்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லாம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டர் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். So guys, இப்போ நம்ம பியாஜோ வெஸ்பா LX 125 ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஸ்கூட்டரோட பவர் வந்து 9.7 bhp அண்ட் டார்க் வந்து 9.6 Nm. அண்ட் இந்த வண்டியோட என்ஜின் வந்து 124cc 3 valve சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் அண்ட் ஏர் கூல்டு சிஸ்டமா கொடுத்திருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து CVT டிரான்ஸ்மிஷன். அண்ட் பவர் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கூட்டர்ல ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு நார்மல் 125cc ஸ்கூட்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ற பவர் தான் இந்த ஸ்கூட்டர்லயும் இருக்கு. அண்ட் 0 to 40 km/h ஆக்சிலரேட் பண்றது ரொம்பவே குயிக்கா இருக்கு. அண்ட் நல்ல பிரிஸ்காவும் இருக்கு. அண்ட் 40 to 60 km/h போகும்போது கொஞ்சம் அந்த லாக் தெரியுது. பட் 60 km/h தாண்டும் போது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே டல்லா இருக்கு. அண்ட் ப்ராக்ரஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. பட் மத்தபடி இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு பவர் வந்து ரொம்பவே போதுமான அளவுக்கு மேலேயே இருக்கும். அண்ட் பிரேக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரால இல்ல, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது. அண்ட் நார்மல் ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூட்டர்லயுமே வந்து பிரேக் அவ்வளோ சூப்பரா இருக்காது. அண்ட் நீங்க பிரேக் போடும்போது கால்குலேட்டிவா தான் பிரேக் போடணும். அண்ட் பொதுவாக நான் வந்து ஸ்கூட்டருக்கு சஜஸ்ட் பண்ற ஸ்பீட் வந்து 40லேருந்து 50 km/h தான். ஏன்னா ஸ்கூட்டர்ஸ்ல நீங்க அந்த ஒரு ஸ்பீட்ல போய் பிரேக் போட்டாதான் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு மேல போய் நீங்க பிரேக் போட்டீங்கன்னா வண்டியோட வீல் சைஸும் அப்புறம் வீல் பேஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கறனால வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கூட்டர் ஓட்டும் போது மட்டும் நீங்க பார்த்து சேஃபா ஓட்டணும். பட் மற்றபடி இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் டர்னிங் ரேடியஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அண்ட் நீங்க சிட்டிக்குள்ள ஈஸியாவே யூ டர்ன் போடுறதுக்குலாம் திருப்பிடலாம். ஸோ அதை பத்தி எல்லாம் ஒரு கவலையே வேண்டாம். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து இந்த ஸ்கூட்டர்ல சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் டிரைவ்ட் சிங்கிள் சைட் ஆர்ம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ஆன்டி டைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் ரியர்ல வந்து உங்களுக்கு டியூவல் எஃபெக்ட் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்ட்ரி லெவல் பைக்ல இருக்கிற ஒரு சஸ்பென்ஷனோடவே இந்த ஸ்கூட்டர்ல இருக்க சஸ்பென்ஷன் வந்து அருமையா இருக்கு. அண்ட் நீங்க பம்ப்ஸ் அண்ட் பாட்டல்ஸ்ல இருந்து வர வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதனால இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி இன்னும் சூப்பரா இருக்கு. அண்ட் பிரேக்ஸ் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்கூட்டர்ல வந்து அவ்வளோ சூப்பரா இல்ல. அண்ட் ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த ஸ்கூட்டர்ல வந்து 2 வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுக்கல. அண்ட் ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா தான் பிரேக் பிடிக்கணும். அண்ட் ஹை ஸ்பீட்ஸ் போறதுக்குலாம் இந்த ஸ்கூட்டர்ல நான் வந்து கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த வண்டியில வந்து CBS பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் CBS உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ நீங்க பிரேக் பிடிச்சீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் நீங்க ஈவனா பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ ஃப்ரண்ட் வீல்லையும் பேக் வீல்லையும் ஒரே மாதிரி பிரேக் பிடிக்கிறனால ஸ்லிப் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். அண்ட் ஃபியூல் டேங்க் உடைய கெப்பாசிட்டி வந்து 7.4 லிட்டர்ஸ். ஸோ அது ஒரு டீசென்டான டேங்க் கெப்பாசிட்டி தான். அண்ட் இந்த ஸ்கூட்டருக்கு கிளைம் பண்ற மைலேஜ் வந்து 45 km/h as per ARAI. அண்ட் மற்ற ஸ்கூட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ரெஸ்பெக்டபிளான மைலேஜ் தான். ஸோ இப்போ நம்ம தார் ரோட்ல போகாம இந்த மாதிரி ஒரு மோசமான மண் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. அண்ட் ரைட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு.
ஸோ மற்ற எல்லா ஸ்கூட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டருடைய சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்கூட்டர்ல வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து இந்த மாதிரி மோசமான ரோட்ல இருந்து வர ஷாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. அண்ட் ரியர்ல உங்களுக்கு வந்து ஷாக் அப்சர்வர் டேம்பனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. அண்ட் ஓவராலா சஸ்பென்ஷன் செட்டப் வந்து அருமையா செட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வண்டியோடைய கர்ப் வெயிட் வந்து வெறும் 114 கிலோ தான். ஸோ அதனால இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. அண்ட் மேனுவர் அண்ட் மேனிபுலேட் பண்றதுக்குலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெயினுமே வராது. பட் என்ன பிரச்சனைனா இந்த வண்டியில வந்து பிரேக்ஸும் டயர்ஸும் அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் நீங்க கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வண்டி ஓட்டணும். அண்ட் இந்த வண்டியில் ஒரு பெட்டரான பிரேக் செட்டப் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பியாஜோ வெஸ்பா வந்து லுக்ஸ் அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக இருக்கு. அண்ட் மற்ற ஸ்கூட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் லாங்குவேஜில் வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு யூனிக்காக இருந்தாலுமே ஒரு விண்டேஜ் அண்ட் ரெட்ரோ ஸ்டைல் டிசைனை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பா இந்த எல்லோ கலர் வந்து இந்த வெஸ்பா ஸ்கூட்டருக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபங்கியா இருக்கு. பட் என்னன்னா இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னன்னா ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோவா இந்த வண்டியில எதுவுமே கொடுக்கல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில டிஸ்க் பிரேக் கிடையாது. அண்ட் வந்து எல்இடி லைட்ஸ் கிடையாது. அண்ட் அலாய் வீல்ஸ் இல்லை. அப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்கல. அப்புறம் சார்ஜிங் சாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணல. அண்ட் இந்த வண்டியோடைய பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்னன்னா இந்த வண்டியில் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஸோ கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து ரவுண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கு. அண்ட் ஹெட்லைட்ஸ் உடைய அவுட்டர் ரிங்கில் ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா எல்இடிஸ்ல ப்ரொவைட் பண்ணல. அண்ட் அது நார்மல் ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ரெண்டு சைட்லையுமே டி ஷேப்டு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து வெறும் பல்ப் செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோடைய போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே 10 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது. அண்ட் ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரம் பிரேக் உடைய சைஸ் வந்து ஃப்ரண்ட்ல 150 mm ரியர்ல வந்து 140 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் டிரைவ்ட் சிங்கிள் ஆர்ம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஆன்டி டைவ் கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் எஃபெக்ட் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155 mm. அண்ட் அது கன்சிடரபிளி ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்ஸை பற்றி எல்லாம் கவலையே பட வேண்டாம். அண்ட் சீட்டுடைய ஹைட் வந்து 770 mm. ஸோ போத் ஷார்ட் அண்ட் டால் பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். அண்ட் சீட்ஸும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் 2 பேர் உட்கார்றதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதுதான் சீட்டு கடையில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஹெல்மெட் கூட நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வைக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஃபுல் பிளாக் கலர் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க்குடைய ஓப்பனிங் வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 7.5 liters. ஸோ அது ஒரு டீசென்டான டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய என்ஜின். அண்ட் இந்த வண்டியோடைய என்ஜின் வந்து ஒரு 1 cylinder 3 valve 125cc ஏர் கூல்ட் என்ஜின். அண்ட் அது 9 horsepower 9.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கால் வைக்கிற ஏரியா வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக கால் வச்சுக்கலாம். அண்ட் கூடவே திங்ஸும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் பிரேக் ஹேண்டில்ஸை மேட் ஃபினிஷ்டு குரோம்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸும் சைடில் குரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரப்பர் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கிரிப்பாகவும் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து உங்களுக்கு சைடில் ஃபுல் லென்த்துக்கு குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கு குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ரயில்ஸும் குரோம்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது ஒரு நார்மல் டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த வண்டியிலே ஏகப்பட்ட இடத்துல குரோமை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சைலன்சர்ல கூட இந்த குரோம் ஃபினிஷை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த குரோம் ஃபினிஷ் எல்லாம் வந்து இந்த வண்டியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கா இல்ல ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெயில் லைட்ஸ் எல்லாம் ஒரு விண்டேஜ் ரெட்ரோ ஸ்டைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அவுட்டர் லைனிங்ல உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு சைட்லயுமே இண்டிகேட்டர்ஸை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹோலா பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் ஸ்டைல் மாதிரி இருக்கு. அண்ட் இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுல வெஸ்பான்னு எழுதிருக்காங்க. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டுமே ஒரு மேட் ஃபினிஷ்டு சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயும் வெஸ்பான்னு எழுதிருக்காங்க. அண்ட் இன்னர் பார்ட்ல ஒரு மேட் பிளாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LX3V டெக்னு எழுதிருக்காங்க. அண்ட் அந்த 3V வந்து என்ன சொல்லுதுன்னா 3 valveன்றதை டினோட் பண்ணுது. ஸோ பேசிக்கலி இந்த வண்டியோடைய என்ஜின் வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் 3 valve என்ஜின். அண்ட் இந்த வண்டியில் பட்டன்ஸ் எல்லாம் மேட் பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து லைட்டோட கண்ட்ரோல், இண்டிகேட்டரோட கண்ட்ரோல், அப்புறம் ஹார்னோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் இக்னிஷனுடைய பட்டன், அப்புறம் ஒரு டம்மி சுவிட்சை கொடுத்துருக்காங்க.
அண்ட் கீயோடைய ஸ்லாட் வந்து இங்க கீழ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வெஸ்பாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். டாப் கார்னர்ல வந்து செக் சிம்பிள், லைட் சிம்பிள், ஹார்ன் சிம்பிள், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் உடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா இது ஒரு அனலாக் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் யூனிட்ல கிளாக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் ஃபியூல் மீட்டர் எல்லாமே அனலாக் யூனிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பியாச்சோ வந்து இந்த வெஸ்பா ஸ்கூட்டரை ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஸ்கூட்டருடைய பிரைஸ் தான். ஸோ இந்த ஸ்கூட்டருடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 97,000 பக்கம் வருது. அண்ட் ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து அரௌண்ட் 1.1 lakhs பக்கம் வரும். அண்ட் அது ஒரு ஸ்கூட்டருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் இந்த வண்டியில வந்து அவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணல. அண்ட் இந்த வண்டியை விட விலை கம்மியான இருக்கிற ஸ்கூட்டர்லாம் இப்போ நிறைய ஃபீச்சர்ஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வெஸ்பா தான் அப்ரிலாவுடைய பேரண்ட் கம்பெனி. அண்ட் அந்த அப்ரிலா 150cc ஸ்கூட்டருடைய விலையே கிட்டத்தட்ட 80,000 rupees தான் வரும். ஸோ நீங்க கேட்கலாம் ஏன் இந்த வண்டியில வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பட் இருந்தாலும் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த வண்டியுடைய பில் குவாலிட்டி அண்ட் பிராண்ட் இமேஜ் தான். அண்ட் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கணும், அது என்னன்னா இந்த வண்டியுடைய பில் குவாலிட்டி மற்ற எந்த ஸ்கூட்டர்லயுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரீமியம் டாப் குவாலிட்டியில தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்கூட்டர் ரிவ்யூ. அண்ட் that's all everyone. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you guys in next video.